தேவனே, இன்று என்னை உருமாற்றும். பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி. சோதனையிலிருந்து தப்பித்துக்கொள். லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இன்றைய பாடத்தை முக்கியத்துவம் கொடுத்து கவனமாக வாசியுங்கள். அகில உலகமும் முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. தேவன் மனித குலத்தின் முடிவான திரையை போட தயாராகுகிறார். பாவம், வியாதி, துன்பம், பாடுகள் ஆகியவை ஒரு உச்சகட்டத்தை அடையும். நல் நடத்தையும் ஆவிக்குரிய காரியங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அழியும். ஏமாற்றங்கள் அரியணையில் அமர்ந்து அரசாளும். இத்தகைய இருண்ட நாட்களை நாம் எவ்வாறு கடந்து செல்ல போகிறோம்? நான் வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசித்த போது எனக்குள் எழுந்த முதல் கேள்வி இது. இதிலிருந்து வெளிவருவதற்கான பதில்: இனி சம்பவிக்க போகிற உபத்திரவங்களுக்கு தப்பித்துக் கொள்ள ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இத்தகைய சூழ்நிலைகள், பிரச்சனைகள் ஆகியவற்றிலிருந்து தப்பித்துக் கொள்ள ஒரே வழி ஜெபிப்பதுதான். இதை குறைந்த மதிப்புடன் நோக்குபவரால் இச்சூழ்நிலைகளை மேற்கொள்ள முடியாது. இத்தகைய உன்னத மதிப்பை தேவன் ஜெபத்திற்கு கொடுத்திருக்கிறார் என்பதில் ஆச்சரியமில்லை. காரணம் மிக எளிதானது. ஜெபம் தேவனோடு நேரடி தொடர்பை கொடுக்கிறது. அதுதான் நாம் அவரை சார்ந்திருக்கிறோம் என்பதற்கு அத்தாட்சி. ஜெபமும் பாவமும் ஒன்றாக இணைந்து செல்ல முடியாது. அதுபோல ஜெபமும் பலவீனமும் ஒன்றாக இணைந்து செல்ல முடியாது. ஜெபம் உங்களை ஆவிக்குரிய காரியங்களில் ஜாக்கிரதை உள்ளவர்களாக மாற்றுகிறது. எனவே நீங்கள் தப்பித்துக்கொள்ள ஜெபத்திற்காக உங்கள் முழங்கால்களை முடக்குங்கள். பொய்யான திருப்தி, வீண் களிப்புகள், கொண்டாட்டங்கள், வீண் பொறுப்புகள் ஆகியவற்றை இன்றே விட்டுவிடுங்கள். ஜெபமின்மை என்ற பாவத்திற்காக மன்னிப்பை பெறுவோமாக. ஜெபிக்க தயாராவோம். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.